என இன்ற நற்றாய்க்கும் எனை வளர்க்கும் தமிழ்ச்செவிலிக்கும் முதற்கண் வணக்கங்கள். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து சிரம் தாய்த்தி யூகேவின் அன்பான வணக்கங்கள். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இதான் பனம்பழம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பனைமரத்துலேருந்து கிடைக்குது. பனைமரம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நுங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு, பனை ஓலை, அந்த பனங்குருத்து, பனங்கருக்கு, பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய கல், முற்றிய மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த மரம், இப்படி பல விதமாக நமக்கு பயன்படுது. இந்த பனம்பழம் மிகவும் சத்தான உணவு, உயிர் சத்து நிறைஞ்சி இருக்குது, பித்தத்தை தரக்கூடியது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா கிராமப்புறத்தில் இந்த பனம்பழத்தை சுட்டு சாப்பிடுவோம். அதனால் பித்தம் வராது. இந்த பனைமரத்தை பற்றி எல்லாருக்கும் அதிகமாக சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பனைமரத்தை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பகத்தரு அப்படிங்கிற மரத்துக்கு இணையாக ஒப்பிடுவாங்க. இந்த பனைமரம் அவ்வளவு பயன்களை தரக்கூடியது. இது போன்ற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நாம் இந்த வீடியோவில் இதை தவிர்த்து பனைமரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், பனம் பழத்திலிருந்து அந்த பனை கிழங்கு எப்படி பயிரிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நேரடியாக களத்தில் போயிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பனங்கொட்டைகளை பதியன் போடுறதுக்காகவே நாம் இப்போ இந்த இடத்த நல்லா கொத்தி சமன்படுத்தி பதப்படுத்தி வச்சுருக்கிறோம். இதில் தான் நாம் பனங்கொட்டைகளை விதைக்க போகிறோம். இப்போ நாம் இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் இருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நாம் இந்த பனங்கொட்டைகளை பதியன் போட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த 3 மாதத்தில், அதாவது ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த ரேஞ்சுக்கு இது நல்லா முத்தி தயாராகிடும். வாங்க நாம் பனங்கொட்டைகளை பதியன் போட்டுக்கிட்டே அந்த பனை மரத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசலாம். என்னை பொறுத்தவரையிலையும் பனை மரம் அப்படிங்கிறது தென்னை மரத்தை விட பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தென்னை மரம் நம்மக்கிட்டேருந்து தண்ணீரை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பலன் தருது. அதாவது தொடர்ச்சியாக தென்னை மரத்துக்கு நம்ம தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் அது நமக்கு பலன்களை தரும். ஆனால் பனை மரம் அப்படி கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய முழு பலன்களையும் மக்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரே மரம் இந்த பனை மரம் தான். அதனால தான் என்னமோ நாம் அந்த அளவுக்கு பனை மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறோம். முதல்லலாம் பார்த்தோம்னாக்கா முதல்ல தமிழ்நாட்டில் 40 கோடி பனைமரங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னாக்கா வெறும் 5 கோடி பனைமரங்கள் தான் இருக்குது. பனைமரம் அப்படின்னாலுமே குளிர்ச்சி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்முடைய உடம்புக்கு மிகுந்த குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. பனை உடலுக்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடியது, குளிர்ச்சி தருவது, வெப்பத்தை தணிப்பது, துவர்ப்பும் இனிப்பும் கலந்த சுவை உடையது இந்த பனை நுங்கு. பனைமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பால் தெளிவு, இது சுண்ணாம்பு கலவாததை கல்லுன்னு சொல்லுவோம். இதை விடியற் காலையில் 100லேருந்து 200 மில்லி வரையே குடித்து வந்தோம்னாக்கா உடம்பு குளிர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஊட்டம் பெறும். வயிற்றுப்புண் வரவே வராது நமக்கு. இதையே புளிப்பேற்றி குடித்தோம் அப்படின்னாக்கா அது மயக்கத்தை தரக்கூடியது, அறிவை மயக்கம். ஆனால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தான் எப்போவுமே நல்லது அப்படின்னாக்கா அந்த ஒரு நல்ல விஷயத்தை விட்டே வைக்க மாட்டோமே. அதனால தான் கல்லை எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சிட்டு இப்போ கண்ட கருமம் கெமிக்கலை எல்லாம் போட்டு அதை சரக்காக ரெடி பண்ணி மக்களை குடிக்க வச்சு அதுக்கு அடிமையாக்கி குட்டிச்சோராக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். பனை வெல்லம் பனங்கற்கண்டு, வாதம், பித்தம் இதையெல்லாம் நீக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடியது, சத்துக்களை தரக்கூடியது. நுரையீரல் மற்றும் தொண்டை பகுதிகளுக்கு கொடுக்கப்படும் ஆயுர்வேத மருந்துகளில் பனை வெல்லம் சேர்க்கப்படுது. அப்புறம் எலிகளை வச்சு நடத்திய சோதனையில் பனை வெல்லம் நிலக்கரி மற்றும் சிலிக்கா துகள்களினால் ஏற்படக்கூடிய நுரையீரல் பாதிப்பை குறைக்கக்கூடியது. பாலில் பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா மார்பு சளி இருக்கும். முக்கியமாக தொண்டை புண்ணு, வலி இவையெல்லாம் நீங்கும். பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த பதநீர் பலவிதமான நோய்களை நீக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குது. பனை நீரில் சீனி சத்து உடலுக்கு தேவையான வெப்பத்தை தருகிறது. இதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மெலிந்து தேய்ந்து வாடிய உடலுடைய குழந்தைகளினுடைய உடலை சீராக்கி நல்ல சத்துக்களை தருகிறது. கருவுற்ற பெண்களும் மகப்பேறு பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், வயிற்றுப்புண் முதலியவற்றை குணப்படுத்துகிறது. இதை தொடர்ந்து அருந்துவதால் இருதய நோய் குணமாகும், இருதயம் வலுவடையும்.
இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து பற்களை உறுதிப்படுத்தி ஈறுகளில் இருக்கக்கூடிய இரத்த கசிவு ஏற்படுவதை தடுக்குது. இந்த பனம் கொட்டையிலிருந்து வரக்கூடிய பனங்கிழங்கு வந்து பார்த்தோம்னாக்கா அதிகமான ஃபைபர், அதாவது நார்ச்சத்து அதிகமாக காணப்படுது. இந்த பனை மரம் வந்து வெறும் மரம் கிடையாது, இது வந்து தமிழரின் அடையாளம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் தான் வந்து பனைமரங்கள் வந்து மிக அதிகமாக வளர்க்கப்பட்டது. குறிப்பாக வந்து பார்த்தோம்னாக்கா நீர்நிலைகளை வந்து காக்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் வந்து தலைமுறையாக வந்து பின்பற்றி வந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லா ஏரிகள், குளங்கள், ஆறுகள் இதை ஒட்டிய பகுதிகளில் எல்லா இடத்துலையும் வந்து பனைமரங்களை வந்து நட்டு வச்சாங்க. ஏன் அப்படின்னாக்கா மண் அரிப்பை தடுக்கிறதுக்கான ஒரு விஷயமாக அதை வந்து பார்த்தாங்க. ஆணிவேர் தொகுதியாக இல்லாமல் இது வந்து சல்லிவேர் தொகுப்பாக காணப்படுறதுனால மண்ணரிப்பை வந்து தடுக்கக்கூடிய ஒரு மரம் தான் வந்து பனை மரம். இதனுடைய ஆயுள் வந்து பார்த்தோம்னாக்கா குறைஞ்சபட்சம் 3 தலைமுறைக்கு அளவுக்கு வளரக்கூடிய ஒரு மரம் இது. இதில் வந்து தூக்கணாங்குருவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ அழிஞ்சு போச்சுன்னே சொல்லலாம் அந்த வகையான குருவிகள். அந்த தூக்கணாங்குருவிகள் வந்து இந்த பனை மரத்தில் அந்த ஓலைகளில் தான் வந்து கூடுகளை கட்டி அதிக அளவில் வாழும். இப்போ வந்து நம்ம எல்லா பனங்கொட்டைகள் எல்லாத்தையுமே வந்து பதியம் போட்டுட்டோம். எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வரிசையாக ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கமாக வந்து அடுக்கி வச்சிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கனாலுமே தெரியும் உங்களுக்கு, ஒன்று பின்னாடி ஒன்று வந்து நெருக்கமாக வந்து அடுக்கி வச்சுருக்குறோம். கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு 200க்கும் அதிகமான பனங்கொட்டைகளை வந்து விதைச்சிருக்கிறோம். இந்த 200 கொட்டைகளுமே முளைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த 3 மாதம் கழித்து அதை வெட்டி எடுக்கும்போது நான் உங்களுக்கு இதை தனியாக ஒரு வீடியோவாக போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நாம் இந்த கொட்டைகள் மேலே வந்து மண்ணை போட்டு மூட போகிறோம். அப்படி மூடிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை ஒரு 2 குடம் தண்ணி ஊற்றலாம். இல்லை மழை காலம் இப்போவே லேசாக தூறல் போட்டுட்டு தான் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து மழை காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தண்ணி விட வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மண்ணை எல்லாத்தையும் வந்து வெட்டி அது மேலே போட்டுடுறோம். மேலே போட்ட மண்ணை எல்லாம் வந்து சமன்படுத்துகிறோம். ஏன்னா வந்து மேடு பள்ளமாக இல்லாமல் மட்டமாக சமன்படுத்தி வைக்கிறோம். சமன்படுத்திட்டு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து ஒரு பள்ளம் மாதிரி காவா மாதிரி வெட்டி வைக்கிறோம். ஏன்னா இனிமேல் பெய்யக்கூடிய மழைகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த காவாயில் தேங்கி இந்த பனங்கிழங்குகளுக்கு வந்து நீராக வந்து பயன்படும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையிலையும் நாம் வந்து பனங்கொட்டையிலிருந்து பனங்கிழங்கை எப்படி வந்து வளர்க்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நம்முடைய UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பனைமரத்தை வளர்ப்போம், பாரம்பரியத்தை காப்போம். நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் UK.